ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எம்ஐயோடைய ஒரு சூப்பரான ஒரு 10,000 mAh பவர் பேங்க்கோடைய அன்பாக்சிங் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த பவர் பேங்க் பார்த்திங்கன்னா டுவெல் அவுட்புட் அண்ட் இன்புட் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் பேங்கில் பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் பவர் மேனேஜ்மெண்ட் அண்ட் 12 லேயர் சிப் ப்ரொடக்ஷனோட இந்த பவர் பேங்க் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. இதோடைய பின்பக்க பாக்ஸில் பார்த்திங்கன்னா இதோடைய இன்புட் அண்ட் அவுட்புட்டோடைய டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் பற்றின டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணி இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கிறத பார்க்கலாம். இதோடைய பாக்ஸ் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி பிரிச்சுட்டேன். இந்த பாக்ஸில் அப்படி என்னென்னலாம் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பாக்ஸ்குள்ளே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோட பவர் பேங்க் கொடுத்துருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இந்த பாக்ஸ்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பவர் பேங்க் உண்டான யூசர் மேனுவல் கொடுத்துருந்தாங்க. பேக்கேஜிங்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த யூசர் மேனுவலோடைய டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். அடுத்து நம்ம பாக்ஸ்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு பார்த்திங்கன்னா பவர் பேங்க் கொடுத்துருக்காங்க. கூடவே இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா பவர் பேங்க் சார்ஜ் பண்ணுற கேபிள் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் கேபிள் பார்த்தோம்னா மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து டைப் சி மூலியமாகவும் நம்ம பவர் பேங்க் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். பாக்ஸில் பார்த்தோம்னா ஒரு பவர் பேங்க், ஒரு யூசர் மேனுவல், பவர் பேங்க் சார்ஜிங் கேபிள் இவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பவர் பேங்க் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கவர்லேருந்து எடுக்கிறப்பயே பவர் பேங்க் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குட் ஃபினிஷிங் லுக்கில் இருக்குது. பவர் பேங்கோடைய வெயிட்டும் பார்த்தோம்னா ஓவராலாக அதிகமாக இல்லை, நார்மலாக ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு தான் ஒரு லைட் வெயிட்டில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பவர் பேங்கோடைய அவுட்டர் பாடி பார்த்திங்கன்னா அலுமினியத்தால் மேக் பண்ணியிருக்காங்க. பவர் பேங்கோடைய பேக் சைடு பார்த்தோம்னாக்கா பவர் பேங்கோடைய கெப்பாசிட்டி, இதோடைய இன்புட் பவர் அண்ட் அவுட்புட் பவர் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படியே அதோட ஃப்ரண்ட் சைடு பார்த்தோம்னா ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பவர் பட்டன் கிடையாது, சார்ஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிறதுக்கோசரமாக ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணோம்னா தெரிஞ்சுக்கிறதுக்கோசரமாக அந்த பட்டன் கொடுத்துருக்காங்க. டைப் சி போர்ட், மைக்ரோ எஸ்பி போர்ட், யூஎஸ்பி போர்ட் 2 கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒன்று ஃபாஸ்ட் சார்ஜிங், இன்னொன்று வந்து நார்மல் சார்ஜிங் சப்போர்ட்டோடு வருது. நம்ம இதில் டைப் சி கேபிள் யூஸ் பண்ணி கூட இதை சார்ஜ் பண்ணிக்க முடியுமோ. இதில் பார்த்திங்கன்னா டைப் சி டு டைப் சி வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியாது. இந்த பவர் பேங்கில் பார்த்தோம்னா 4 எல்இடி பேட்டரி லெவல் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா பேட்ரி லெவல் செக்கிங் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன் பார்த்தோம்னா பவர் பட்டன் கிடையாது. இந்த பேட்ரி லெவல் இண்டிகேட்டரில் பார்த்தோம்னா இண்டிகேட்டர் 1 காமிச்சிச்சின்னா 25%, இண்டிகேட்டர் 2 காமிச்சிச்சின்னா 25 to 50%, இண்டிகேஷன் 3 காமிச்சிச்சின்னா 50 to 75%, இண்டிகேஷன் 4 காமிச்சிச்சின்னா 75 to 100% உங்கள் பேட்டரியோடைய சார்ஜிங் இருக்கும்னு மேனுவல் புக்கில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பவர் பேங்க் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி டிடெக்டட் சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் ஆகக்கூடிய வகையில் இந்த பவர் பேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக இதோடைய சார்ஜிங் டைம் பார்த்தோம்னா ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் 4 ஹவர்ஸில் சார்ஜும், நார்மல் சார்ஜிங்கில் பார்த்திங்கன்னா 6 ஹவர்ஸ் சார்ஜிங் ஆகணும் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் யாராவது இந்த எம்ஐயோடைய 3i பவர் பேங்க் யாராவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பவர் பேங்கோடைய யூசேஜ் எந்த அளவுக்கு இருக்குது, உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான அன்பாக்சிங் வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் அன்பாக்சிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் வந்து தனியாக போட்டுட்ருக்கோம். மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் பைக்கை பற்றின ரிவ்யூஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். மறக்காமல் அந்த வீடியோவும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த பவர் பேங்க்குடைய ரேட்டு பார்த்தோம்னா 1000 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. இந்த பவர் பேங்க்குடைய பையிங் லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.